நம்ம ரேஞ்சு. இங்க 4 மாசம் என்ன 4 வருஷமே இருக்கலாம். நீயே இருந்துக்கப்பா. எப்பா ஆட்டோவை தூக்குப்பா. அம்மா இவனுங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறானுங்க? அட பாவீங்களா, திருப்பதியில் லட்டு வாங்க வந்த மாதிரி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. வேலை கச்ச மாதிரி தான். ஆண்டவா கடவுளே, எப்படியாவது வேலை கிடைக்கணும்பா. யாரு? யாருன்னு தெரியாதா? தெரியாதுடா. விக்ரமாதித்யா, டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன், ஃபார்ச்சூன் 500. பின்னாடி போச்சே, அது யாரு? அவரோட செக்ரட்டரி. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. அது எந்த? நான் வேலையை பத்தி சொன்னையா? அது எந்த? ஹரிஷ் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். இந்த வேலை எதுக்கு சூஸ் பண்ணீங்க? என் பிளட் குரூப்பே O பாசிட்டிவ்ங்க. எல்லாருக்கும் உதவுற குணம் என் ரத்தத்திலேயே இருக்கு. என் வீட்டில் என் மதர் போட்டோ இல்லைங்க, மதர் தெரசா போட்டோ தான் மாட்டிருக்கேன். என்னை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? 90 வயசு பெரியவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். போன வாரம் அவரு போயிட்டாரு. சாவரப்போ ஐ மிஸ் யூனாரு. உன்ன மாதிரி ஆளு கூட இருந்தா சந்தோஷமா வாழலான்னு சொன்னாரு. பொதுவாகவே எனக்கு ரொம்ப இலகின மனசு. அதுவும் இல்லாம MBA கூட பண்ணிருக்கேன். சைடு பை சைடு உங்க பிசினஸ் கூட நான் பார்த்துப்பேன். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, யூ நோ. உங்க ஆம்பிஷன் என்ன? பணம் தான். மனித அபிமானம், சேவை. சார். ஏய் இரா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நமக்குன்னே கிளம்பி வரானுங்கப்பா. இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? பார்த்ததும் வீடு பிடிச்சது, பார்த்த உடனே உன்னையும் பிடிச்சது. அதான் வேலைக்கு சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னே இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கியா? சோஷியல் சர்வீஸா? பல இருக்குதே, எதை சொல்கிறது? இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெலாம் வாட்டர் பிடிச்சி கொடுக்குறது, ஜென்ஸுங்களுக்கெல்லாம் குவாட்டர் பிடிச்சி கொடுக்குறது, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது, அப்புறம் இந்த வயசான ஆயா இருக்கிறாங்கல்ல அவங்களாம் ரேஷன் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் நம்ம மாதிரி லவர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவங்க பிரசவம் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது. இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் நான் பண்ணதே இல்லை. ஏதோ என் அங்கிள் சத்தியமானா இருக்கணும்னாரு, அதுக்கு தான் இங்கே வந்தேன். ஓ ஆம்பிஷன் என்ன? என்ன சார் பெரிய ஆம்பிஷன், டெய்லி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இதோ இதுதான் நம்ம ஆம்பிஷன். உன் ஃபோன் நம்பர் என்ன? பா நம்பர் தானே கேட்டேன், ஃபோனே கேட்டேன். இப்படி முறையுது. இதோ இதுதான் என் நம்பர். நைட்டு 10 மணிக்கு மேலே அவுட் கோயிங் ஃப்ரீ தான். ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், நானே கால் பண்ணிடுறேன். கரெக்டா வெயிட் பண்ணுறேன். உன் பேர் என்ன?
சீனு. அப்போ இப்போ வரைக்கும் அடுத்தவங்க தயவில் தான் வாழ்றியா? ஆமாம் சார், உங்களை மாதிரி தான். ஹே, what are you talking? அறிவில உனக்கு இஷ்டத்துக்கு பேசுற? Do you have any sense? Idiot. யூஆர் அப்பாயிண்டட். என்ன சார்? நாளைக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணு. யார் நீ? எங்க போற? நீ யாரு? 30 வருஷமா இந்த வீட்டுக்கு நான் தான் சீஃப் சர்வரண்ட். ஆச்சி ஆயாவா? நான் கூட ஓனர்னு சொல்லுவேன்னு பயந்தே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? யார் இவன்? சார் புதுசா அப்பாயிண்ட் பண்ண கேர்டேக்கர். இவனா? சரி வா. ஆயா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போடா. மார்னிங் 6 o'clockலாம் நீ எழுந்துக்கணும். ரெடி ஆயிட்டு 7 o'clock அவரே எழுப்பி காஃபி கொடுக்கணும். 8 o'clock ஷார்ப் பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா கத்துக்கும். அவங்க பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் இனிமேல் நீ தான் ரெகுலரா பண்ணணும். 9 o'clock ஷார்ப் இங்க பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணும். ஓகே? பிரேக்ஃபாஸ்டா? வேணாம், காலையில் சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த வாக்கி டாக்கி மட்டும் எப்பவும் மிஸ் ஆகவே கூடாது. அவர் எல்லா விஷயத்தையும் இதுல தான் சொல்வாரு. கூப்பிட்டா உடனே நீ போகணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன? என் பின்னாடி சுத்தி ஒன் டைம் வேஸ்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் மீனாட்சி கூட இதே மாதிரி தான் சொல்லிச்சு. மீனாட்சி யாரு? என் எக்ஸ். இதான் ஒரு ரூம். இதே மாதிரி இந்த ரூம் எப்பவும் கிளீனா இருக்கணும். இதான் பாத்ரூம். இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி இருக்குது. வா சார பார்க்க போறோம். சீக்கிரமா வா. ஏய், நான் பாக்குறேன்.